கோவை மாநகர அனைத்து காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கம் அண்ணா தினசரி மார்க்கெட்டினுடைய தலைவர் நாராயணன் பேசுகிறேன். கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் ரோடு அண்ணா தினசரி மார்க்கெட் சம்பந்தமாக பொது ஏலம் சம்பந்தமாக அதிகாரிகளை சந்தித்து மனு அளிக்க வந்திருந்தோம். அந்த மனுவிலே நாங்கள் குறிப்பிட்டு இருப்பது, கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா தினசரி மார்க்கெட்டில் 476 கடைகள் உள்ளதாகவும் அந்த கடைகளுக்கு தினசரி 150 ரூபாய் தின வாடகை அடிப்படையிலே குத்தகை ஏலம் நடைபெறுவதாகவும் அதற்கு மாநகராட்சியினுடைய நிர்ணயிக்கப்பட்ட தொகை 2 கோடி ரூபாய் என்றும் நிர்ணயித்து இன்று பொது ஏலம் நடத்துவதாக அறிவிப்பாணையை வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அதிகாரிகளை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய 476 கடைகளிலே குறிப்பாக சுழற்சி முறையில் கடைகளை கட்டுவதாக சொல்லி 84 கடைகளை மட்டுமே கட்டியுள்ள நிலையில் அந்த மார்க்கெட்டிற்கு பொதுமக்கள் வந்து செல்வதற்கோ பொருட்களை வாங்க வரக்கூடிய சிறுவர்களுக்கோ அல்லது அந்த பகுதியிலே வணிகம் சார்ந்து புதிய பாலங்கள் அமைக்கப்படுகின்ற காரணத்தினாலே வாகனம் நிறுத்துவதற்கு போதிய இடவசதி இல்லாத இந்த காலகட்டத்திலே தினசரி வாடகை 20 ரூபாய் என்பதனை மாற்றி ஏதோ மாநகராட்சிக்கு வருவாய் வந்தால் போதும் என்று சொல்லி 150 ரூபாயை நிர்ணயித்திருப்பது அங்கு இருக்கக்கூடிய 10% மொத்த வியாபாரிகளுக்கும் மொத்தமாக பொருட்களை வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெறும் மாநிலங்களிலிருந்தும் எடுத்து வந்து விற்பனை செய்யக்கூடிய மொத்த விற்பனையாளர்களுக்கும் அங்கே 6 கடை அளவு இல்லாமல் கிட்டத்தட்ட 40க்கு 40 30க்கு 40 என்று சொல்லி மைதானத்தை ஆக்கிரமிப்பு செய்து கமிஷன் மண்டி நடத்தி வரக்கூடிய ஒரு நாளைக்கு ஏற்கனவே 700 ரூபாய் வரைக்கும் வாடகை கொடுத்து வருகின்ற மொத்த வியாபாரிகளுக்கு அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணம் 150 என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் அந்த 84 கமிஷன் மண்டி மற்றவர்கள் 10% தவிர்த்துவிட்டு எஞ்சி இருக்கக்கூடிய 350க்கும் மேற்பட்ட வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாய் கொண்டிருக்கின்றது. ஆகவே பொது ஏலம் நடத்துவதாக இருந்தால் அனைத்து கடைகளையும் முழுமையாக புனரமைக்கப்பட்டதற்கு பின்னால் கடைகளை பொது ஏலம் நடத்துவதிலே வியாபாரிகளுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அப்படி மாநகராட்சிக்கு வருவாய் ஈட்டுவதற்கு வழிவகை வேண்டும், வருவாயை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் ஏற்கனவே இந்த மார்க்கெட்டிற்கு உயர்த்தப்பட்ட கட்டணமான 148 மாமன்ற தீர்மானத்தினுடைய அடிப்படையிலே அண்ணா தினசரி மார்க்கெட்டில் உயர்த்தப்பட்ட கட்டணத்தினுடைய அடிப்படையிலே ஏற்கனவே 1/4/24 வருடத்திலே ஏலம் நடத்தி எம்ஜிஆர் மொத்த காய்கனி மார்க்கெட்டினை 2,50,06,000 ரூபாய்க்கு மாநகராட்சிக்கு வருவாய் தந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே அதே சரத்தினை பயன்படுத்தி இந்த மார்க்கெட்டுக்கு மீண்டும் ஏலம் நடத்திட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைகளுக்கு பல முறை மனு அளித்தும் முறையாக பதில்களை அதிகாரிகள் தரவில்லை என்ற காரணத்தினாலும் தொடர்ந்து இதற்காக நாங்கள் அதிகாரிகளை அணுகிக் கொண்டு வணிகனின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே எங்களுடைய கோரிக்கை நியாயமென பரிசீலித்து மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் உதவி ஆணையாளர் அவர்களும் மதிப்பிற்குரிய இந்த மார்க்கெட்டினுடைய செயலாளர்கள் அனைவரும் நேரடியாக வருகை தந்து வணிகர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் அங்கே எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் ஏலம் நடத்த வேண்டும். அப்படியும் மீறி ஏலம் எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் வசூல் செய்வோம் என்று சொன்னால் அதற்காக எதிர்த்து கடுமையான அனைத்து விதமான மக்கள் எழுச்சி போராட்டமும் வணிக ரீதியான போராட்டமும் நடைபெறும் என்பதனை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.